ப்ளவுஸினுடைய பின் பாகத்தை 2 மடிப்பாக மடிக்கணும். வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் நல்லா கீழே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி 2 பக்கத்துக்கும் டாட் பிடிச்சிக்கிட்டேன். பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடு ஏற்கனவே வந்து டாட் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மூணு டாட்டையுமே பிடிச்சாச்சு. இந்த பக்கத்துக்குள்ளே டாட்டை பிடிக்கிறேன். ரெண்டு பக்கத்துக்குமே டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லீவ் எடுத்து இந்த ப்ளவுஸில் வந்து இந்த ஸ்லீவுக்கு நான் ஹெம்மிங் பண்ணலை, அதனால் 2ஆக மடித்து அதை அப்படியே ஸ்டிச் போட்டிருக்கிறேன். இப்போது பட்டிக்கு பின்னாடி வச்சு தைக்கிறதுக்கு ஒரு காட்டன் அது லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு நம்ம டாட் பிடிச்சதை அப்படியே பட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு. 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு பேக் பார்ட்டை வச்சு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு மடித்து அடித்தாதான் முன்ன பின்ன, அதாவது ஃபினிஷ் பண்ணும்போது ஏற்றியும் இறக்கியும் இருக்காது. இப்போது 2 பக்கமுமே நம்ம பட்டியை மடிச்சடிச்சாச்சு. இப்போது ஊக்கு வைக்கிறதுக்கு கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் நம்ம வந்து தைக்க போகிறோம். கட்டிங் வந்து கரெக்டாக இருந்தாலே ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும், ஃபினிஷிங் நல்லா வரும், ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ணும்போது நம்ம பார்த்து யோசித்து கட் பண்ணணும். அடுத்து எந்த சைஸ்க்குள்ள ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் ஸ்லீவை அட்டாச் பண்ணுவோம். ரெண்டு பக்கமுமே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் சைடில் இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே மார்க் பண்ணிடுவோம். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு எவ்வளவு அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்குவோம். 3 ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமுமே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் மட்டும் அடிக்கணும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஜாயின் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கெலாம் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சேனலையே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ கிராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான், கஷ்டமான வேலையே இல்லை. அது ஆனால் புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.